ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு தகவலை சொல்ல போகிறேன். நம்ம சவுதி அரேபியாவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் ரொம்ப, அதாவது சட்டங்கள் ரொம்பவுமே கடுமையாகிக்குதுன்னு சொல்லி. ஆனால் இந்த சவுதி அரேபியாவில் மற்ற நாடுகளை மாதிரியும் நிறைய விஷயங்கள் இருக்குன்றது நிறைய பேர் தெரியாது. நான் ஒரு ஹோட்டலுக்கு முன்னாடி இருக்கிறேன். இந்த ஹோட்டல் மஜ்மா சிட்டியில் இருக்குது. இந்த ஹோட்டலில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு இஸ்பா சென்டர் நடத்துகிறாங்க. அதாவது வேறு நாடுகளில் இஸ்பா சென்டர் இருக்கிறது பார்க்கலாம். சவுதி அரேபியாவில் இந்த மாதிரி இஸ்பா சென்டர்கள் இருக்கிறது என்று சொல்கிறது அது ரொம்பவுமே வியப்புக்குரிய விஷயமா தான் இருக்குது. அதாவது துபாயில் இஸ்பா சென்டர் இருந்ததுன்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு மேட்டர் இல்லை. ஆனால் சவுதி அரேபியாவில் இஸ்பா சென்டர் ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறது ஒரு வியப்புக்குரிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. என்ன கேட்டால், இஸ்பா சென்டரில் நிறைய அதாவது இந்த ஹோட்டல் தான் பாருங்கள். இதில் தான் அந்த இஸ்பா சென்டர் நடத்துகிறாங்க. இந்த இப்போதே சவுதி துபாய் மாதிரி நிறைய விஷயங்களில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. பெண்களுக்கு கண்டிப்பாக மூஞ்ச மறைக்கணும்னு சொல்லி இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த சட்டமும் மாற்றப்பட்டிருக்குது. அது மாதிரி நிறைய விஷயங்கள் சவுதி அரேபியாவில் மாற்றங்கள் வந்திருக்குது. அப்படியாப்பட்ட ஒரு மாற்றங்கள் ஒன்று தான் இதுவும். இதுதான் இப்போதைய சவுதி அரேபியாவுடைய நிலையாக இருந்து கொண்டிருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த சவுதி அரேபியா வேறு, இப்போ இருக்கிற சவுதி அரேபியா வேறையாக இருக்குது. சவுதி அரேபியான்ற ஒரு காலத்தில் எல்லாருக்கும் பயத்தை ஊட்டுற மாதிரியான சட்டங்களை வச்சுருந்தாங்க. இப்போ அதெல்லாம் மாற்றப்பட்டு எல்லாருக்கும் இங்கே வரலாம் என்ற மாதிரி அவங்க சட்டங்களை மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான நம்முடைய குட்டி விலாக் சின்ன விலாக் இதோட முடிவடையுது. மீண்டும் நாளை சந்திக்கலாம்.